அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, நீங்க விரும்பக்கூடிய எதையுமே நீங்க பெறதுக்கு இந்த மந்திரத்தை 20 நிமிடம் நீங்க சொல்லி பாருங்க. நடக்கக்கூடிய அதிசயத்தை, நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே, நம்ம விருப்பங்களுமே ஒன் பை ஒன்னா நமக்கு நடக்க தொடங்க ஆரம்பிக்கும். நம்மளோட விருப்பப்படி நம்மளோட வாழ்க்கை நகரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர முறை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினைப்போம். அதற்காக நம்ம பல முயற்சிகள், பல கஷ்டங்கள் நம்ம பட்டுட்டு தான் இருக்கிறோமே. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைச்ச மாதிரியான உணவுகள் வேணும், நம்ம நினைச்ச வாழ்க்கை வேணும், என் பையன் என் குழந்தை நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நான் விரும்பின மாதிரி கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், இப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம அதற்கு போராடவும் செய்கிறோம். நம்மளோட முயற்சி இல்லாமல் நம்மளால இந்த உலகத்துல எதையுமே அடைய முடியாது. ஆனா நம்ம முயற்சியோட கடவுளோட அருளும் கிடைக்கும் போது நமக்கு ஒரு பிளஸ் அமையும். நிறைய பேர் எனக்கு எதுக்கு, நான் என்ன நம்புறேன், ஏன் முயற்சி பண்ணுறேன் அப்படின் போது தப்பே கிடையாது. ஆனால் நம்ம கீழே விழுகும்போது நம்மளை கை கொடுத்து தூக்கிறக்கு ஒருத்தவங்க இருந்தால் அந்த பலம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த பலம் தான் தெய்வத்தோட பலம். அதுவும் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து நமக்கு உறுதுணையாக இருந்தாங்கன்னா அந்த சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கக்கூடியவங்க தான் வராகி அம்மன். பல தெய்வங்கள் இருந்தாலுமே வராகிக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க. தாம் மகனுக்கு எதுவா இருந்தாலுமே உடனே செய்யக்கூடிய ஒரு தன்மை வராகி அம்மனுக்கு தான் இருக்கு. அதனாலதான் வராகி அம்மனை பாத்தீங்கன்னா, கடவுளா பாக்குறதை விட அம்மாவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வராகி அம்மனை நினைத்து சொல்லக்கூடிய ஒரு மந்திர முறை இருக்கு. இந்த மந்திரத்தை நீங்க தினமும் மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லிட்டு வந்தா போதும். எனக்கு அது கொடுங்க, எனக்கு இது கொடுங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், எதுவுமே கேட்க வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க சொன்னாவே போதும். இதன் மூலமா நமக்கு என்ன ஆகும், நம்ம வரக்கூடிய தடைகள், தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். நம்மளோட தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையானது, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். வராகி தேவிக்கு உகந்தது பஞ்சமி தீதி. அதனால பஞ்சமி தீதிக்கு மட்டும் எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. வராகி அம்மன் உங்களை ஏற்றுக்கொண்டாங்க, நீ என் மகன் அப்படிங்கறத உணர செய்யறாங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு தெரிவிக்கும். ஏதாவது ஒரு வகையில கனவுகள் மூலமாகவோ இல்லை உங்கள் மனசே வராகி அம்மன் அவளை ஏற்றுட்டாங்க அந்த இன்ட்யூஷன் மூலமாகவும் நமக்கு தெரியும். தினமும் வீட்டில் மாலை அல்லது காலை நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கற்பூர ஆரத்தி காட்டிட்டு வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதனால தப்பே கிடையாது, விளக்கு ஏற்றிட்டு வராகி அம்மனோட மூல மந்திரத்தை சொல்லணும். இதற்கு ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் வச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை வச்சுட்டு இந்த மந்திரத்தை தினமும் ஒரு 20 நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அம்மா கிட்ட நம்ம பேசுற மாதிரி மந்திரம் இந்த ப்ரொனவுன்ஸ்ல தான் சொல்லணும், இந்த உச்சரிப்போட தான் சொல்லணும் அப்படிங்கிற எதுவுமே வேண்டாம். நீங்க உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை உணர்ந்து அந்த அதிர்வோட சொல்லி பாருங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு அதிர்வுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்த அதிர்வோட சொல்லி பாருங்க. அந்த அதிர்வலைகள் நம்ம உடம்புல கலக்கும் போது வராகி அம்மன் உள்ளிருக்கிறத நம்ம உணர முடியும். அதன் பிறகு நம்மளோட தடைகள், பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், அதே போல நமக்கு தேவையான பணங்கள் எல்லாமே நமக்கு ஒன்பே ஒன்னா நம்ம விரும்பின மாதிரியே கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நீங்க உங்க அனுபவத்திலே உணரவும் முடியும். வராகி அம்மனோட மந்திரத்தை நீங்க எந்த அளவுக்கு மனம் ஒன்றி அதிலே நிலைத்து ஒரு தாயோட எண்ணத்துல சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை, அது எங்க அம்மாண்ட சொன்னா நிறைவேறும் அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்லுங்க. நீங்க கேட்டது, ஆசைப்பட்டது, உங்க விருப்பங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேட்காமலே வராகி தாய் கொடுப்பாங்க. வராகி தாயோட மந்திரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தனி வராகி வாராஹமுகி வாராஹமுகி அம்பே அந்தினி நம ருத்தேருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோஹே மோஹினி நம மோஹே மோஹினி நம சதம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட பரிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்த சதுர்முககதி ஜீவாஸ்தம் பதம் குரு குரு சீக்கிரம் வஷம் மயம் க்லம் அயம் தம் தம் தப்புமஸ்தாய பர